ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்லப்பிள்ளையே, திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்டவேல் அனுப்பி உள்ளேன். தொட்டுவிடு, நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது. உனக்கு ஒரு நல்ல செய்தியை தரப்போகிறேன். இந்த முருகப்பெருமான் என்றும் வாக்கு மீற மாட்டேன். ஆகையால் நீ பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருந்தால் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். உன்னை உயர்த்துவேன் என்று ஒருமுறை கூறினேன். உன்னை உயர்த்துவேன் என்று ஒருமுறை கூறினேன். நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன். உன் வேண்டுதலை நான் கேட்டேன் என் செல்லமே. நிச்சயமாக உயர்த்தப்படுவாய். அதற்கு கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம் தாமதமாகலாம், காத்திருக்க வேண்டும். நீ என் முன் நின்று என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் தொடர்ச்சியான பல அதிசயங்களும் ஏராளமாக நடக்க துவங்கும். என் செல்லமே, நீ கஷ்டப்பட்டது போதும். கர்மாக்கள் இப்போது முடிந்து விட்டன. நான் உன்னில் இருக்கும்போது இனி நல்லதாகத்தான் நடக்கும். நீ அனைத்தையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். அதை இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உண்டாக்குவேன். உன்னையும் என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. நீ எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக உன் குலம் தழைக்க வாழப்போகிறாய். இதோ அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நீ விடுபடப் போகிறாய். உனக்காகவே உன்னுடன் நான் இருக்கும்போது ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? அன்பு என்றும் அழியாது, குறையாது, மலர் போல் என்றும் மலர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதுபோலத்தான் உன்னை நான் கண்காணித்துக் கொண்டேதான் இருந்து வருகிறேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்யப் போகிறேன். நம்பிக்கையை மட்டும் தளர விடாதே. நான் திருச்செந்தூரிலிருந்து என்னுடைய வேலை தொட்டு அனுப்பி இருக்கிறேன் அல்லவா? அதை தொட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நம்பிக்கை இழக்காத வரை உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. அதை மட்டும் நீ நன்றாக தெரிஞ்சுக்கொள். உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு ஆற்றல், திறமை உண்டு. அதை வாழ்க்கையில் சரியான வழியில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் நீ புகழின் உச்சிக்கே செல்வாய். உன்னுள் இருக்கும் திறமை என்ன என்பதை முதலில் சோதித்துப்பார். உன்னையே நீ சோதித்துப்பார். உன்னையே கேட்டுக்கொள். அதை இந்த வெளி உலகத்துக்கு காண்பி. பின் என்ன நடக்குது என்று நீயாக தெரிந்து கொள்வாய். நிச்சயம் அந்தந்த திறமைக்கு ஏற்றார் போல நிச்சயமாக பல மாற்றங்கள் அடையும். ஒருபோதும் உன்னை உள்ள அந்த திறமையை குறைவாக மதிப்பிடாதே. என்னால் முடியுமா என்ற எடுப்பிலேயே கேள்வியை கேட்காதே. நான் சொல்வது சற்று நிதானமாக கேள். அந்த திறமையை நீ வெளிக்கொண்டு வா. என்னால் முடியும் என்று யோசித்து அந்த திறமையை வெளியே கொண்டு வா. நீ நினைத்தது விரைவில் நடக்க வேண்டும் என்றால் உன்னை நீயோ முடங்கி கிடப்பதோ, முடங்கி வைத்துக் கொள்வதோ நல்லதல்ல. உன் கண்ணீரை துடைக்க இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். திருச்செந்தூரிலிருந்து சொல்வது என்ன தெரியுமா? உன் முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா? நீ இயல்பாய் கடமைகளை செய். உன் திறமையை காட்டு. உன் மனம் நல்ல விதமாக மாறினால் அத்தனையும் மாறும். அத்தனையும் இந்த முருகப்பெருமான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். நீ ஊக்கத்துடன் செய்வதை பார்த்து கொண்டேதான் இருப்பேன். நீ என்னை நினைத்த மாத்திரத்தில் எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன். நேசத்துடனும் பக்தியுடனும் ஒரு பக்தன் என்னை அழைத்த நேரத்தில் நான் நிச்சயமாக அவன் முன் காட்சி தருவேன். பயணம் செய்து என்னை வந்து பார்க்க வேண்டும் என்பது தேவையல்ல. என்னை மனதார நினைத்தாலே போதும். மறுகணமே உன் கண்முன் வந்து நிற்பேன். முருகா என்று நினைத்தால் கூட போதும். அதனால்தான் நான் ஒன்று சொல்வது என்னவென்றால், நீ எதை தேடி ஓடி வருகின்றாயோ அது உன்னை தேடி ஓடி வருகின்றது. இந்த விளையாட்டெல்லாம் இன்னும் சிறிது காலம் மட்டும்தான். அந்த காலம் முடிந்ததும் உன்னை வந்து நிச்சயமாக சேரும். நீ நினைத்ததெல்லாம் பலிக்கும். அதுவரை சற்று காத்திரு. அதன் தூரம் வெகு தொலைவில் இல்லை. விரைவில் உன்னை தேடி வரும். உன்னை விழ வைத்தவர் முன் எழ வைக்கப் போகிறேன். அழ வைத்தவர் முன் வாழ வைக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த இந்த செய்தியை
தரப்போகிறேன் என் செல்லமே. காத்திரு, உன் வீட்டு கதவை தட்ட நான் விரைவில் வந்து விடுகிறேன். கலங்காமல் இரு, பொறுமை மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உன் வாழ்க்கை என் கையில். உன்னுடைய ஆசை கனமாக போகாது, பல மடங்காக நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த முருகப்பெருமான். உன்னை நோக்கி வரும் மிகப்பெரிய உன் கோரிக்கைக்கான சுப செய்தி வந்து கொண்டிருப்பதை பெற்றுக்கொள்வதற்கும் தருணம் இது. என்னை முழு மனதுடன் நம்பு. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. அதே நேரத்தில் உன் உடல்நிலையில் நல்ல மாற்றத்தை பெறப்போகிறாய். என் செல்ல பிள்ளையே, உனது கடன் தொல்லைகள் தீரப்போகின்றன. உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையப் போகிறது. கோபுரத்தில் உள்ள கலசம் போல் ஜொலிக்கப் போகிறாய். உன் பல நாள் துன்பத்திற்கு முடிவு வந்துவிட்டது. புகழின் உச்சியில் நிற்கப் போகிறாய். உன் விடா முயற்சியும் கடின உழைப்பும் வீண் போகவில்லை என் செல்லமே. அதற்கான பலனை முழுவதுமாக அனுபவிக்கப் போகிறாய். இதோ உன் குழந்தைகளின் குண நலன்களை நல்வழியில் கொண்டு செல்லப் போகிறேன். நீ இதுவரை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்த விஷயம் உனக்கு தெளிவு பெறப்போகிறது. ஆம் செல்லமே, நீண்ட நாட்களாக வாட்டி வைத்த விஷயம் நன்மையாக மாறப்போகிறது. இதோ உன் கர்ம வினைகள் இன்றோடு அழிந்து விட்டன. ஆம் செல்லமே, உன் கர்ம வினைகள் இன்றோடு அழிந்து விட்டன. உன் துக்கம் அனைத்தும் சந்தோஷமாக மாறும் காலம் வந்துவிட்டது. நீ நினைத்த அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. ஆனந்த கடலில் துள்ளி குதிக்கப் போகிறாய் என் செல்லமே. அனைத்தையும் பெற்ற சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் உலாவர ஆயத்தமாக இருக்கிறாய். நீ நம்பியதற்கான பெறப்போகும் பலன், நீ பொறுமையாக இருந்ததற்கான உனக்கான நேரம் வந்துவிட்டது. இனி நடப்பவை அனைத்தும் உன் இஷ்டப்படியே நடக்கும். என்னை நீ சரணடைந்ததை பலன் உன் நிச்சயமாக உணரும் நேரம் இது. கண்கலங்காமல் இரு என் செல்லமே. உனக்கான இந்த நாள் மிக பிரகாசமாக உள்ளது. அதன் பிரகாசம் உன்னை மகிழ்விக்கப் போகிறது. ஆகவே நடப்பவை அனைத்தும் வியப்புக்குரியதாகவே இருக்கும். எனக்கு விளக்கேற்றி பூஜித்த உனக்கு என் அருள் நிச்சயமாக உண்டு. என் நாமம் ஜெபிக்கப்படும் இடத்தில் எல்லாம் நன்மைகள் நம் அனைத்தும் செயல்படத் தொடங்கிவிடும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் உனக்கான ஒரு நல்ல செய்தியை அனுப்பித்தான் இருக்கிறேன். அதையும் நீ பெற்றுவிட்டாய். இப்பொழுது சந்தோஷம்தானே? உன் வேதனைகள் அனைத்தும் உனக்கு சாதனைகளாக மாறிவிடும். மாறித்தான் ஆகிவிட்டது. என்னையே நம்பி இருப்பவருக்கு நான் என்றும் வழித்துணையாய் உறுதுணையாய் இருப்பேன். என்றும் இந்த முருகப்பெருமான் யாரையும் கைவிட மாட்டேன். இது என்னுடைய சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஆம் செல்லமே, நீ யாரையும் எதிர்பார்த்திருக்க வேண்டும். நாளைய விடியலில், நாளைய தினம், இன்றைய தினம், இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு பலம் குளிரும் நல்ல செய்தியோடு நல்லதாகவே நடக்கும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. நல்லது நடக்கும் என் செல்லமே. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.